கண்மலையும் எங்கள் மீட்புருமாக்கிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் தியானம் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளுடைய தியானத்தின் தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணி. Risen Lord co-traveler. உடன் பயணி என்றால் நம்மோடு கூட பயணிக்கின்றவர், நம்மோடு கூட பயணிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவர். The resurrected Lord or the risen Lord is our co-traveler. உயிர்த்தெழுந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்முடைய உடன் பயணியாக இருக்கிறார். இதுதான் என்னுடைய தலைப்பு. ஒரு முறை முன்னாள் பிரதமர் நேருஜி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி அவர்கள் இருக்கிறார். இப்பொழுது போல இல்லைல்லவா, அப்பொழுது அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் இலகுவாக இருந்தது. அந்த நாளிலே நேருஜி அவர்களும் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி அவர்களும் ரயிலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த ரயில் பிரயாணம் எப்படி இருக்கிறது, இதனுடைய வசதிகள் எப்படி இருக்கின்றன, அதனுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா, இது சுகமான பிரயாணம் அல்லவா, இதையெல்லாம் இவர்கள் பேசிக்கொண்டே போனார்கள். ஒரு கட்டத்திலே அமெரிக்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்கள் நேருஜியை பார்த்து, இவ்வளவு நேரம் நாம் சம்பாஷித்துக் கொண்டு வருகிறோமே, உங்கள் பக்கத்தில் இருப்பவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார். அவர் பக்கத்தில் பார்த்துவிட்டு, இந்த பயணி எனக்கு தெரியாது என்று சொன்னார். உடனே அவர் ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாரா, இதுதான் உங்க கலாச்சாரமா? பக்கத்தில் பிரயாணம் பண்றவங்களை யார் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? உடன் பயணி யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வது இல்லையா? Are you not interested in to know about your co-traveler? அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி ஒரு ஆர்வம் உங்களுக்கு இல்லையா? நாங்கள் அப்படி அல்ல. பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹலம், இங்கே ஒரு ஹலம். நீங்கள் எங்கே போகிறீங்க, யாராலையும் நீங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு ஹவாரியும் தெரிஞ்சவங்களும் தெரியவங்களோ எப்படி இருக்கீங்க அப்படி விசாரித்து பழகிக்கொள்வோம் என்று சொன்னார். ஆக இந்த உடன் பயணியை பழகிக்கொள்கிற கலாச்சாரம் எங்களிடத்தில் இருக்கிறாரு. அதை நேருஜி அவர்களுக்கு உணர்த்தும் போது அவர் உணர்ந்து கொண்டார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பழகாமல் போய்விடுகிறார் என்று. அதுதான் என்னுடைய தலைவர்களுடைய நோக்கம். நம்மோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு கூட உடன் பயணியாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த முதல் வேதபாடம் யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் 12-14 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து கேட்டோம். அங்கே தேவன் மோசையோடு கூட இடைபடுகிறார். மோசே தேவனோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் மிக அறிமுகமான ஒரு வசனம் அங்கே இருக்கிறார். ஆட்டோக்களிலே, கார்களிலே, இன்னும் பைக்கிலே, அநேக வாகனங்களிலே ஒட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாசகம், என் சமூகம்
உனக்கு முன்பதாக செல். 33:16. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல். My presence will go before thee. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல். மிக அறிமுகமான வார்த்தை. இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே முக்கியமான உள்ளடக்கம் என்னவென்றால், மோசே தேவனோடு சொல்கிறார், ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பூமியை காட்டியிருக்கிறேன். அங்கே நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லது. எங்களை விடுதலை செய்திருக்கிறேன். நல்லது. 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் சுதந்திரவாளிகள். நல்லது ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நல்லது ஆண்டவரே. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவரே, நீங்க போயிட்டு இருக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்தின் பூமியை நோக்கி. நாங்க போனோம்னா நீங்க எங்க கூட வரணும் ஆண்டவரே. அப்படி நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நீர் எங்களை அனுப்பவே வேண்டாம். இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், நம்ம எல்லாம் கேட்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் கேட்கிறோம்? நிறைய ஆசீர்வாதம், வீடு, காரு, பங்களா, பணம், பொருள், எப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு போகிற வழியிலே நீர் இருக்கணும். அதுதான் மோசே கேட்கிறார். இந்த லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்குள் அதிகாரத்தை உரிமையை பெற்றிருக்கிற மோசே அதை பயன்படுத்தி அவர் கேட்கிறார், என்னால் முடியும் என்று சொல்லவில்லை. இந்த பிரயாணத்தில் நீர் உடன் பயணியாக நீர் எங்களோடு கூட வரணும். இல்லைன்னு இந்த பிரயாணமே வேண்டாம், இந்த டிராவலை கேன்சல் பண்ணிடலாம் ஆண்டவரே அப்படின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இது பாடம் தான். ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், என்னோடு கூட பிரயாணம் பண்ணணும், என்னோடு கூட இருக்கணும். அதுதான் நான் கேட்கிறேன். வாக்கு தத்தம் சொன்னபடியே, வாக்குறுதி அளித்தபடியே ஆண்டவருடைய பிரசன்னம் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என்னுடைய பிரசன்ஸ் உன் கூடவே இருக்கும். என்னுடைய இருப்பு நிலை உன்னோடு கூடவே இருக்கும். என்னுடைய சமூகம் உன் கூடவே இருக்கும். நான் உன் கூடவே இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்து அந்த பிரயாணத்திலே உடன் பிரயாணியாக அவர் பயணியாக கூடி சென்று கொண்டே இருக்கிறார். இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். ஆண்டுடைய பிரசன்னம் அவர்கள் விட்டு விலகவே இல்லை. மிகுந்த பாதுகாப்போடு போகிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவரே என் கூட வார். அப்படியானால் இந்த தேவன் உடன் பயணியாக நம்மோடு கூட வருவாரானால் முதலாவதாக இந்த வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம், அங்கே 1-11 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். அங்கே பரிசுத்த பவுல் கொரிந்து பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்ய அங்கே போயிருக்கிறார். அங்கே அரசாட்சியில் இருக்கிற கலாவுதீன் அயூதர்கள் எல்லாரும் அங்கே இருந்து வெளியே போங்கள் என்று சொல்கிறார். கிரேக்கர்கள் போங்கள் என்று சொல்கிறார். ரோம பட்டணத்தில் ஒரு செல்வாக்கு, ரோம பேரரசில் ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு அநேக படித்தவர்களும் அநேக ஜனத்தொகையுள்ள ஒரு பெரிய பட்டணம் தான் அந்த கொரிந்து பட்டணம். யூதர்களும் கிரேக்கர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கு உள்ளவர்களுக்கு இட வேண்டும் என்பதற்காக அவர்களை போகும்படி கிலாவுதீன் அங்கே ஆணையிடுகிறார். அந்த இடத்துல ஊழியத்துக்கு செல்லும் பொழுது ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் இது பரிசுத்த பவுல் அறிமுகமாய் கொள்கிறார். இணைந்து அவரோடு கூட
ஊழியம் செய்கிறார். தொடர்ந்து அந்த இடத்திற்கு தீத்துவும் சீலா வருகிறார்கள். அவரோடு கூட இணைந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். அங்கே நெருக்கடிகள் அதிகமாக வரும்பொழுது அங்கிருந்து பல இடங்களில் போகலாம் என்று அவர் கோபப்படுகிறார். என் ஜனத்தில் பிரசங்கித்ததற்கு வந்தேன், இயேசு கிறிஸ்துவை சொல்ல வந்தேன், இப்பொழுது நீங்கள் அதை மனதால் ஏற்றுக்கொள்கிறதில்லை, நான் பரிச்சாதிகளிடத்தில் போகிறேன் என்று கோபப்படுகிறார். அப்பொழுது அப்போஸ்தலருடைய 18ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே ஆண்டவருக்கு தரிசனமாகி உன்னோடு கூடவே நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய உடன் ஊழியர்களை குறித்தோ இந்த உலக சூழ்நிலைகளை குறித்தோ நீ ஏன் கவலைப்படுகிற? ஒரு பள்ளம் உனக்கு வராது, நான் உன் கூடவே இருக்கிறேன், ஒரு தீங்கும் உனக்கு வராது என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். அதுக்கு காரணம் நான் உங்களோட இருக்கிறேன். சங்கீதத்தில் வாசித்தவரவா 121ஆம் சங்கீதத்தில் கடைசியிலே உன் போக்கின் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இப்படி எந்த பகலின் ஆபத்துகள் இரவின் ஆபத்துகள் ஒன்றுமில்லை, சேதப்படுத்தார். நாம் கூடவே. இதுதான் இந்த இடத்துல இது போன்ற வசனங்களை அநேகமாக நாம் பழைய ஏற்பாடில் பார்க்கிறோம். இதனை தியோஃபனி அஷூரன்ஸ் என்று வல்லுநர்கள் சொல்வார்கள். நான் ஒரு தீமை உனக்கு அணுகாது வராது என்று நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு வாக்களித்தால் கூடவே இருப்பேன், ஈசாக்குக்கு வாக்களித்தால் கூடவே இருப்பேன், யாக்கோபுக்கு வாக்களித்தால் கூடவே இருப்பேன், யோசேப்புக்கு வாக்களித்தால் கூடவே இருப்பேன், மோசேக்கு வாக்களித்தால் கூடவே இருப்பேன். மோசேக்கு சொல்லும்போது எப்படி சொல்றார்? ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப யோசுவாவுக்கு சொல்லுகிறேன், மோசேயோடு கூட இருந்தது போல நானும் கூடவே இருப்பேன். யோசுவா 5:1-9 அந்த வசனங்களிலே பயப்படாதே, மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன். தீர்க்கதரிசன புத்தகங்களிலே உன் கூடவே இருப்பேன். தீர்க்கதரிசனமாகி இம்மானுவேல் ஒரு பிறப்பா அது நிறைவேறுகிறது. மத்திய 1ஆம் அதிகாரத்தில் இம்மானுவேல் பெயர் வருவதாக, ஏனென்றால் தேவன் அதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் தியோஃபனி அஷூரன்ஸ் என்று வல்லுநர்கள் சொல்கிறார். அந்த பிரயாணத்தில் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அநேக தீமைகள் அடங்கிய அந்த குறிந்து பட்டணத்திலே வசனத்தை வாசித்து முடிக்கும் பொழுது பார்த்தோம். அது 1 வருஷமும் 6 மாசம். அதாவது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் உடனே கொரிந்து பட்டணத்திலே பவுலும் 18 வருஷம் ஊழியம் செய்தார். அது புரிஞ்சுக்கணும். 1 வருஷமும் 6 மாசமும் அங்கே 11 வருஷம் தான் சொல்கிறது. 1 வருஷமும் 6 மாசமும் கொரிந்து பட்டணத்திலேயே அவர் ஊழியம் செய்தார். அப்போ அப்போஸ்தலர் 18 வருஷங்கள் பவுலுடைய ஊழியம் எங்கே இருந்தது? கொரிந்து பட்டணத்திலே இருந்தது. ஆகவே நீ ஊழியத்தை தைரியமாக சொல், ஒரு தீங்கும் உனக்கு வராது, உடல் பயணியாக நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று பவுலுடைய பிரயாணத்தில் ஆண்டவர் கூடவே இருந்தார். ஒரு தீங்கும் அணுகாமல் 1.5 ஆண்டுகள் சுகமாக அங்கே ஊழியம் செய்தார். 2வது பாடம் வந்தார். ஆண்டவர் உடல் பயணியாக நம்மோடு கூட வருவார்கள். ஒரு தீமையும் ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. முதலாவது பார்த்தோம், ஆண்டவருக்கு உடன் பயணியாக வருவாரால் மிகுந்த பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவருக்கு உடன் பயணியாக வருவாரானால் ஒரு தீமையும் நம்மை நெருங்காது. 3வதாக சுவிசேஷ வேதபாடத்தில் லூக்காவுடைய சுவிசேஷம் 24வது அதிகாரம்
13 33 உள்ள வசனங்கள் நமக்கு மிக அறிமுகமாகும். எம்மாவூர் சீடர், அங்கே 2 சீடர், அவனுக்கு அறிவு இருக்கிறது. அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தார். அவர் சிலுவையில் மரித்தார். அவரை நம்பி நாங்களே இருந்தோம். அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் இறந்து போனார், அடக்கம் பண்ணிட்டாங்க. அவருடைய கல்லறையை ரோம அரசு பாதுகாத்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிக் கொண்டிருந்தால், அது உயிரோடு வருவேன், எழும்பிடுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மத்தேயு 16, 17, 20 இந்த அதிகாரங்களிலே நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். 20, 23 இந்த ஆகிய இந்த அதிகாரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று 4 முறை அங்கே மத்திய சுசேஷத்தில் மட்டும் 4 முறை அதனுடைய உயிர் தொழிலை சொல்லியிருப்பார். அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்தபடி 3ஆவது நாள் ஆனபோது ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு போறார். அங்கே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த கல்லறையிலே அங்கே அவர் இல்லை என்று அவர்கள் அறிவித்தார். அப்ப எங்க கூட இருந்த சில சீடர்கள் போய் பார்த்தாங்க. பார்த்து அந்த கல்லறை வெறுமையா இருக்கிறது, உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னார். அப்படி இந்த அறிவு இவர்களுக்கு இருந்தது. அறிவு இருந்தது, ஆனால் விசுவாசம். ஆகவே இந்த சம்பவத்தை எல்லாம் தன் கூடவே வருகிற இயேசு கிறிஸ்துவிடம் அதையெல்லாம் விளக்கி சொல்கிறார். அப்போ அவனுக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, ஆனால் அது எப்படி இருக்கிறான்னு சொல்றாரு, மந்த புத்தியா இருக்குது. இதெல்லாம் சொன்னாங்களே, நீங்க விசுவாசிக்கலையா? மோசையின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் வரைக்கும் இதெல்லாம் சொன்னார்கள், விசுவாசிக்கலையா? இதெல்லாம் விசுவாசிக்க கூடாத அளவுக்கு உங்களுடைய இறுதியில் கடினமாகி உங்களுக்கு புத்தி மந்த புத்தியம் ஆகிவிட்டதா என்று கடிந்து கொள்கிறார். கூட அவ்வளோ பொறுமையா அவர் சொல்லிட்டே வரார். அது சிலத்தை இப்படி இது பாஸ்டரல் அப்ரோச். ஒரு பாஸ்டர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவாரோ அதுபோல அதுதான் பாஸ்டரல் அப்ரோச் என்று அந்த சம்பவத்தை விவரிப்பார்கள். அவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டா அதுக்கப்புறம் மோசை காலத்தில் தீர்க்க எல்லாத்தையும் விவரிக்கிறார். அப்படி இவங்க சரி இவ்வளோ தூரம் என் கூட வந்துட்டீங்கல்ல, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த வேதவாடு வாசிக்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் அப்புறமும் போகிறவர் போல அது ஒரு மாதிரி போனாராம். அப்பதான் அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, இங்க கூடவே இவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணிட்டீங்க, எங்க வீட்டுக்கும் வந்து தங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி யாரும் தெரியாது அவங்களுக்கு. அப்ப எங்க கூட நீ பிரயாணம் பண்ண ஆள் தானே, கோட்ராவல் எங்க கூட உடல் பயணி. எருசலேம்ல இருந்து 7 மைல் தூரம், அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர், இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு இல்ல அப்படி. அந்த இடத்துல அவர் அப்புறம் போகிறவர் போல அப்படி அந்த வசனத்தை அப்படிதான் வாசம். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் உன் மீது ரோக்கவாயுள்ளா ஒன்னிரவா உன் மீது ரோக்கவாயுள்ளா உன் மீது நினைவாயுள்ளா. ஒரு பாட்டு அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும் அப்படின்னு நடிச்சார் போட்டு. அப்பதான் அதை வந்து கூப்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் முடியாத கூட அங்க போன பிறகு இது 2 சீசனுடைய வீட்டுக்கு தானே போயிருக்கிறார். அவங்க சாப்பாடு கொடுக்கணுமா, இவர் சாப்பாடு கொடுக்கணுமா? அவங்க தான் கொடுக்கணும். ஆனா இவர் என்ன செய்கிறார், அவங்க கொடுத்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு கண்கள் திறக்கப்பட்டன, இவர் தான் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். அவர் அவரை விட்டு மறைந்து போறார். அவங்க அப்பொழுதுதான் பேசுகிறார்கள், அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து
உடன் பயணியாக நம்மோடு கூட நடந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே உடன் பயணியாக வந்து கொண்டே இருப்பாரானால் நாம் அனல் உள்ளவர்களாய் இருப்போம். நாம் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும், விசுவாச தடுமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், உறுதியான சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்திலே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பிரயாணம் செய்ய வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உடன் பயணியாக நம்மோடு கூட வர வேண்டும். நெருக்கடியான ஒரு உலகை சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறோம். யுத்தத்தின் செய்திகள், மனிதருக்கு விரோதமாக மனிதர்கள், நாட்டுக்கு விரோதமாக நாடுகள், ராஜ்யங்களுக்கு விரோதமாக நாடுகள், யுத்தத்தின் செய்தி, இப்படி அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத தீவிரவாதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பேரிலே பெரியவரை, ஜாதியின் பேரிலே பெரியவரை, சபைகளின் பேரிலே பெரியவரை, ஒன்று கூட வராத வழிக்கு இத்தனை எத்தனையோ தீய சக்திகள், இவைகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களால் நாம் நடமாட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடன் பயணியாக நம்மோடு கூட வர வேண்டும். அவரையும் நாம் நம்மோடு கூட வருகின்ற பயணியாக நாமும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தூரமாய் வாழ்ந்துவிடக்கூடாது. அந்த உணர்வு எங்கே போனாலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்பத்தை விட்டு அவருடைய கண்களை திறந்து வைத்தால் புரிந்து கொண்டார்கள். நாமும் கூட எப்பொழுதும் நாம் நம்மோடு கூட இருக்கிறவர்களாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் அனலுள்ள, விசுவாச உறுதியுள்ள, சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். தெளிவான ஒரு வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படியான ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வெளியரங்கமான காரியங்கள் மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்துவோடு கூட, அவர் நம்மோடு கூட, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, நீ உன் கற்பிலும் ஒழுக்கத்திலும் உன்னுடைய நடக்கையிலும் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக அவனை பாதுகாத்துக் கொள்வார். இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காருன்னா நாமளோ நம்முடைய ஒழுக்கத்திலும் செயல்பாட்டிலும் நடக்கையிலும் கற்பிலும் நடக்கையிலும் எல்லா ஒழுங்குகளிலும் நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணியாக நம்மோடு கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லல, தியோபனியாசியுடன் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டோட அது ஒரு வாக்குத்தம். அதே நம்மோடு கூடவே இருப்பார். மாநேரின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் கொள்ளாமல் பயப்படேன், தேவனை என்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் இப்படி நட்பான வசனங்களை நினைவு கொள்வார். அதுதான் அவர் உடன்படியாடியாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பார்கள், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தொடர் பிரயாணத்தில், நம்முடைய தொழில, வாழ்க்கையில, ஊழியர்களே, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய உடன் பயணியாக நம்மோடு கூட பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறார். நாமும் நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளை கோர்த்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையோர் பிரயாணத்தை நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.